இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அன்னாச்சி பழ சாதம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் ஸ்பெஷலாக அன்னாச்சி பழத்தோட இனிப்பும் மசாலாவோட காரமும் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகிற டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அன்னாச்சி பழ சாதத்துக்கு நான் சின்ன அன்னாச்சி பழத்தை எடுத்திருக்கேன். இதில் நான் 2 கப்பு சாதத்துக்கு பாதி பழம் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். பழத்தோட தோலை எடுத்துட்டு இதில் இருக்க சதையை மட்டும் முதல்ல நறுக்கி எடுத்துக்கலாம். நான் பாதி பழம் மட்டும்தான் எடுத்திருந்தேன். அதை 2ஆக பிரித்து அதில் ஒன்றை இந்த மாதிரி கட்டங்கட்டமாக 3/4 கப் அளவுக்கு நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். மீதி பாதி பழத்தை அரைச்சி அன்னாச்சி பழத்தோட சாரை மட்டும் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல நறுக்கி வச்ச அன்னாச்சி பழத்தை லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நறுக்கி வச்ச அன்னாச்சி பழத்தை சேர்த்துருக்கேன். இது கூடவே நறுக்கி வச்ச பழத்துக்கு தேவையான அளவு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இதை நான் எண்ணெய் சேர்க்காம தான் வதக்கி விட்டுருக்கேன். இதில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வதக்கிறதா இருந்தாலும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே அன்னாச்சி பழத்தை வதக்கிட்டு சேர்க்கும் போது சாதத்தில் அன்னாச்சி பழம் நல்லா ஜூஸியாக இருக்கும். இதுதான் ஹோட்டல் ஸ்டைலோட சீக்ரெட்டும் கூட. அதே மாதிரி இதை ரொம்பவுமே நம்ம வதக்கிட கூடாது. பழம் ரொம்ப மெலிசாயிடும். பழத்தை ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிருங்க. அன்னாச்சி பழத்தை வதக்கின அதே கடாயிலேயே 2 கப்பு சாதத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறேன். எண்ணெய் கூடவே நெய் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எண்ணெய் நெய் ரெண்டுமே காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சு வரணும். கடுகு நல்லா வெடிச்சதும் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகமும் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு சீரகம் பொரிஞ்சு வந்ததும் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இது கூடவே வேர்க்கடலையுமே நம்ம சேர்த்துடலாம். வேர்க்கடலை உங்கள் விருப்பம் தான். நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு காரத்துக்கு 3 பச்சை மிளகாவை 2ஆக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட சாத அளவை பொறுத்து பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலையும் நெய்லையுமே வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இதை வதக்கும் போதே இதில் சேர்த்துருக்க இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை இதோட வாசனை நல்லா வீடு ஃபுல்லாக வரும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளும் அதே மாதிரி ஆப்ஷனல் தான். நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இதை ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் முன்னாடியே வதக்கி வச்ச அன்னாச்சி பழத்தை சேர்த்துடலாம். அன்னாச்சி பழத்தை சேர்த்துட்டு இது கூடவே எடுத்து வச்ச அன்னாச்சி பழத்தோட சாறையும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுடலாம். 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்ச சாதத்தை சேர்த்துருங்க. நான் 2 கப் அளவுக்கு சாதத்தை எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். நம்ம முன்னாடியே வேக வச்ச சாதம் நல்லா ஆறி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். மெதுவாக சாதம் உடையாமல் மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டுக்கு சாதத்து கூட ஒரு சொட்டு அன்னாச்சி பழத்தோட எசன்ஸும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எசன்ஸ் இருந்தால் கூட இது 2யுமே கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த சாதத்தை கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா பரிமாறுங்க. அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைலில் அன்னாச்சி பழ சாதம் சட்டுன்னு நமக்கு வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. இந்த அன்னாச்சி பழ சாதத்து கூட தயிர் பச்சடி, சிப்ஸ் அப்படி இல்லைன்னா அப்பளம் கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம். இந்த அன்னாச்சி பழ சாத ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.